ஹலோ எவ்ரிவன், இது உங்கள் டாக்டர் முகேஷ்ங்க. கடந்த வீடியோவில் நான் அலோபதிக் டாக்டர்ஸ் அலோபதிக் மெடிக்கேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதும் எந்த வியாதினாலையும் என்னால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும்னு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் தந்து பேஷண்ட்டை இழுக்கிறதும், ஒரு மெடிக்கல் ஃபார்மசிஸ்ட் அவங்களே பிபி செக் பண்ணுவாங்க, அவங்களே சுகர் செக் பண்ணி ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் எழுதின ப்ரெஸ்கிரிப்ஷனை மாற்றி இந்த பதில் இந்த ட்ரக் சாப்பிடுங்க அப்படின்னு ப்ரெஸ்கிரிப்ஷன் மாற்றுறதும், அதனால வர்ற பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை நம்ம எப்படி வெளியே கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் யார்ட்ட பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். நான் அலோபதிக் மெடிகேஷன்ஸ் நிஜமாலே நல்ல ரிசல்ட்ஸ் தரும்னு சொல்லிட்டு பல வீடியோ பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், அலர்ஜி, அந்த பீசிங் தொந்தரவுகள், வயிற்று பிரச்சனைகளுக்கு நல்ல ரிசல்ட்டே தரும். அலோபதிக் டாக்டர்ஸோட ஆயுஷ் டாக்டர்ஸ் இணைஞ்சு ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட்ஸ் தருதுன்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் 2 டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. சில நான் அலோபதிக் ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ், நாட் த பாயிண்ட், சில டாக்டர்ஸ் தான். அவங்க பேஷண்ட்டை இழுக்கிறதுக்கு காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் என்னன்னா, அலோபதிக் மெடிகேஷன்ஸ் கெமிக்கல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணால் ஃபியூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ சித்தா, ஹோமியோபதி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஏன் பேஷண்ட் ஒரு வலியோட வந்தாலோ இல்லை ஏதாவது அலர்ஜியோட வந்தாலோ டெக்ஸ்டமெத்தசோன் அப்படின்ற இன்ஜெக்ஷன், சிபிஎம் அப்படின்ற இன்ஜெக்ஷன், இல்லை வலிக்கு செட்டு டைக்ளோஃபெனக் அப்படின்ற இன்ஜெக்ஷன்லாம் ஏன் ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கீங்க? 100 ரூபா கொடுத்து ஒரு ப்ராப்பர் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் ஒரு மெடிக்கலில் போய் ஃப்ரீயாக பிபியும் சுகரும் பார்க்குறாங்க, இல்லை அலர்ஜிக்கு அவங்களே மாற்ற தர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தர மாதிரி நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உயிர் உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி பேஷண்ட் சுகர் அவங்களுக்கு எகிரி கிடந்துச்சுன்னா பேஷண்ட் மெடிக்கலில் போய் ஒரு மெட்ஃபார்மின் மாத்திரை அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அசிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷனால பேஷண்ட் இறக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இது மெடிக்கல் கம்யூனிட்டி அலோபதி டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மெடிக்கல் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் நான் அலோபதி டாக்டர்ஸ்க்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. பொதுநலன் கருதி மக்களே, யாராவது ஃபார்மசிஸ்டோ நான் அலோபதி டாக்டர்ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா, இந்த கேள்விப்பட்டா 104 அப்படின்ற ஹெல்ப்லைன் கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மற்றது அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் தராங்கன்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறேன், நீங்க கேளு. மெடிக்கல் ஃபார்மசிஸ்டோ இல்லை நான் அலோபதி டாக்டர்ஸோ அலோபதிக் மெடிகேஷன்ஸ் அவங்களா ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்கன்னா 1 இயர் ஜெயிலில் இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. உடனே அந்த கிளினிக்கையோ இல்லை மெடிக்கலையோ சீல் வச்சு மூடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த சீரியஸ்னஸ் ஆஃப் த இஷ்யூ. செக்ஷன் 338 படி பேஷண்ட்க்கு அந்த மாதம் சாப்பிட்டனால ஏதாவது ஆயிடுச்சுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் இஷ்யூ சீரியஸ்னஸ் 2 இயர்ஸ்ல இருந்து 20 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை, 20 lakhs வரைக்கும் ஃபைன் அப்படின்ற பனிஷ்மெண்ட் கூட வாங்கி தரதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இடம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திங்க் வைஸ்லி டு ஹேவ் a good life in the forthcoming future.